வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல நம்ம பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல 12 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல கான்ஜுகேட்டட் ஆசிட் அண்ட் பேஸ் கான்செப்ட்ல தான் क्वेश्चन பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தி பிரான்ஸ்டல் பேஸ் இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட்டட் ஆசிட் அண்ட் பேஸ்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கான்ஜுகேட்டட் பேஸ் ஆசிட்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு சயின்டிஸ்ட் லவ்ரி அண்ட் பிரான்சர்ங்கிற சயின்டிஸ்ட் தான் இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த கான்செப்ட்னா என்னன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆசிட்டா ஆர் பேஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புரோட்டான் கான்செப்ட் சொன்னாங்க. அப்படின்னா புரோட்டான் கான்செப்ட்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் தட் டொனேட் H+ அயான் இன் வாட்டர். ஒரு சப்ஸ்டன்ஸ் புரோட்டானை டொனேட் பண்ணிச்சுன்னா அது ஆசிட்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் புரோட்டானை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா பேஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் புரோட்டான்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்திருக்கோம். அதுல சென்ட்ரல் நியூக்ளியஸ்ல ஒரு புரோட்டான் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஒரு புரோட்டான் அண்ட் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். நோ நியூட்ரான். ஓகே, இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எலக்ட்ரானை லாஸ் பண்ணிச்சுன்னா அது H+ அயானா மாறும். ஓகே, இந்த H+ அயான்ல ஒன்லி புரோட்டான் மட்டும் தான் இருக்கும். எலக்ட்ரான் இருக்காது, நியூட்ரானும் இருக்காது. அப்ப இந்த H+ அயானை நம்ம என்னன்னு சொல்லலாம்? புரோட்டான் அப்படின்னு சொல்லலாம். இதே ஒரு சப்ஸ்டன்ஸ் H+ டொனேட் பண்ணிச்சுன்னா அது ஆசிட். அதே H+ அயானை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா பேஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த கான்செப்டை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு HAங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ HAங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை நான் வாட்டர்ல டிசால்வ் பண்றேன். வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது இந்த HAங்கிற சப்ஸ்டன்ஸ் H+ அண்ட் A- செப்பரேட் ஆகுது. இந்த H+ இந்த வாட்டர்ல உள்ள ஆக்சிஜன் வந்து டைரக்டா அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணும்போது இந்த H+ இந்த வாட்டரும் சேர்ந்து H3O+ மாறுது. ஓகே, இங்க வாட்டர் இந்த HAல இருக்கக்கூடிய H+ அக்செப்ட் பண்றதுனால வாட்டர் H+ அக்செப்ட் பண்ணுது. அதனால பேஸ் அப்படின்னு சொல்றோம். இதே HA வந்து H+ டொனேட் பண்ணிருக்கு, வாட்டருக்கு டொனேட் பண்ணிருக்கு. அப்போ H+ டொனேட் பண்ணிச்சுன்னா, புரோட்டானை டொனேட் பண்ணிச்சுன்னா அது ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு பேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு Bங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். அதை வாட்டர்ல டிசால்வ் பண்றேன். வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது வாட்டர்ல இருக்கக்கூடிய H+ அயான் அண்ட் OH- அயான் இருக்குல்ல, அந்த H+ அயானை மட்டும் இந்த Bங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் அக்செப்ட் பண்ணுது. ஓகே, அப்போ Bங்கிற சப்ஸ்டன்ஸ் H+ அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் இங்க H+ அயானை டொனேட் பண்ணிருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? வாட்டரை இங்க ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு HCl நம்ம வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது இந்த HCl ஒரு H+ அயான் இருக்குல்ல, அது வாட்டர் வந்து அக்செப்ட் பண்ணுது. ஓகே, அப்போ வாட்டர் அக்செப்ட் பண்றதுனால நம்ம வாட்டர் இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க HClங்கிறது ஒரு போலார் நேச்சர். டிஃபரண்ட் எலக்ட்ரானிட்டி இருக்குன்னா போலார் நேச்சர். அப்போ அந்த H+ மட்டும் அக்செப்ட் பண்ணி இந்த வாட்டர் என்னவா மாறுது? ஹைட்ரோனியம் அயானா மாறுது. இந்த HCl என்னவா மாறுதுன்னு பாருங்க. HCl Cl- அயானா மாறுது. ஓகே, அப்போ Cl- அயானா மாறும்போது இந்த HCl H+ டொனேட் பண்ணிருக்குங்கிறதுனால இது ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த ஆசிட்ல இருந்து வந்த இந்த Cl- இருக்குல்ல, அதை நம்ம கான்ஜுகேட்டட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பேஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த Cl- மறுபடியும் என்னவா மாறணும்? HCl மாறணும் அப்படின்னா அது H+ அக்செப்ட் பண்ணணும். ஓகே, H+ அக்செப்ட் பண்ணாதான் அது மறுபடியும் HCl மாற முடியும். அப்போ Cl- H+ அக்செப்ட் பண்ணாதான் HCl மாறும். அப்போ H+ அக்செப்ட் பண்ணாங்க நம்ம என்ன சொல்லுவோம்? பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஆசிட்ல இருந்து வந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி பாருங்க, வாட்டர். வாட்டர் என்னவா மாறி இருக்கு பாருங்க. வாட்டர் ஹைட்ரோனியம் அயானா மாறி இருக்கு. அப்போ வாட்டர் இங்க H+ அக்செப்ட் பண்ணதுனால அது பேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பேஸ்ல இருந்து வந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை கான்ஜுகேட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஆசிட் சொல்லுவோம்? மறுபடியும் இந்த ஹைட்ரோனியம் அயான் அது வாட்டரா மாறணும்னு வச்சுக்கோங்களேன். வாட்டரா மாறணும்னா அது H+ டொனேட் பண்ணணும். H+ டொனேட் பண்ணிச்சுன்னா யாரு? புரோட்டானை டொனேட் பண்ணா ஆசிட். ஓகே, அப்போ ஒரு பேஸ்ல இருந்து வந்த சப்ஸ்டன்ஸை நம்ம கான்ஜுகேட் ஆசிட்னு சொல்லுவோம். அதே ஆசிட்ல இருந்து வந்த சப்ஸ்டன்ஸை நம்ம கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன்ல இங்க பாருங்க, ஒரு கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் கான்ஜுகேட் பேஸ். ஓகே, இந்த ரியாக்ஷன்ல உங்களுக்கு புரோட்டான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்க இருந்துட்டு எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஆசிட்ல இருந்து பேஸுக்கு புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால தான் நம்ம புரோட்டான் தேரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. HCl அண்ட் அமோனியா, இது ரெண்டும் நம்ம டிசால்வ் பண்றோம், ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்றோம். என்ன நடக்குது? இதுல எது ஆசிட் எது பேஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம HCl when dissolved in ammonia, அமோனியால நம்ம
ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ HCl என்னவா மாறுது? Cl மைனஸா மாறுது. ஓகே, அப்போ HCl Cl மைனஸா மாறும்போது இங்க HCl என்ன பண்ணிருக்கு? H பிளஸ் டொனேட் பண்ணிருக்கு. யாருக்கு டொனேட் பண்ணிருக்கு? அமோனியாவுக்கு டொனேட் பண்ணிருக்கு. ஓகே, அப்போ அமோனியா அமோனியம் அயானா மாறி இருக்கு. ஓகே, அப்போ அமோனியா H பிளஸ் அக்செப்ட் பண்றதுனால அது நம்ம பேஸ் அப்படின்னு சொல்றோம். இதே HCl வந்து டொனேட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த HCl வந்து டைரக்டா Cl மைனஸா மாறி இருக்கு. ஒரு ஆசிட்ல இருந்து வந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அமோனியா H பிளஸ் அக்செப்ட் பண்ணி அமோனியம் அயானா மாறி இருக்கா? அப்போ அமோனியா பேஸ், அமோனியால இருந்து வந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசிட் சொல்லுவோம். அது என்ன ஆசிட்? ஒரு பேஸ்ல இருந்து வந்த சப்ஸ்டன்ஸை நம்ம காஞ்சுகேட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு HCl நம்ம வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். இப்போ HClங்கிறது ஆசிட்டா பேஸா? எஸ், ஆசிட். ஓகே, ஏன்னா HCl வந்து உங்களுக்கு டைரக்டா என்னவா மாறி இருக்கு? இங்க Cl மைனஸா மாறி இருக்கு. அப்போ H பிளஸ் டொனேட் பண்ணிருக்கு. அப்போ H பிளஸ் டொனேட் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிட்ல இருந்து வந்த Cl மைனஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? காஞ்சுகேட் பேஸ். ஓகே, அதே மாதிரி வாட்டர் வந்து இங்க H பிளஸ் அக்செப்ட் பண்ணிருக்கு. அப்போ அக்செப்ட் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம்? பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பேஸ்ல இருந்து வந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? காஞ்சுகேட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அமோனியா டிசால்வ் இன் வாட்டர். வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது அமோனியா ஆசிட்டா பேஸா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அமோனியாவை நம்ம டிசால்வ் பண்ணும்போது அமோனியா என்னவா மாறுது பாருங்க? அமோனியம் அயானா மாறுது. ஓகே, அமோனியம் அயானா மாறும்போது இங்க அமோனியா H பிளஸ் அக்செப்ட் பண்ணிருக்கு. அப்போ H பிளஸ் அக்செப்ட் பண்ண அமோனியா நம்ம என்ன சொல்லுவோம்? பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேஸ்ல இருந்து வந்த அமோனியம் அயானா நம்ம என்ன சொல்லுவோம்? காஞ்சுகேட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க வாட்டர் வந்து OH மைனஸ் அயானா ஹைட்ராக்சைடு அயானா மாறி இருக்கு. அப்போ வாட்டர் இங்க என்னவா ஆக்ட் ஆகுது? H பிளஸ் டொனேட் பண்ணிருக்கு. யாருக்கு டொனேட் பண்ணிருக்கு? அமோனியாவுக்கு டொனேட் பண்ணிருக்கு. அதனால இங்க ஆசிட். அப்போ ஒரு ஆசிட்ல இருந்து வந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனும் இங்க செகண்ட் ரியாக்ஷன்ல வாட்டர் பேஸ் ஆக்ட் ஆயிருக்கு. இதே தேர்ட் ரியாக்ஷன்ல வாட்டர் ஆசிட் ஆக்ட் ஆயிருக்கு. அப்போ வாட்டர் கேன் ஆக்ட் அஸ் ஆசிட் ஆர் பேஸ். வாட்டர் வந்து ஆசிட்டாவும் ஆக்ட் ஆகும், அதே மாதிரி பேஸாவும் ஆக்ட் ஆகும். அப்போ அதனால தான் வாட்டர் என்ன சொல்றோம்? ஆம்போடெரிக் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆசிடா அண்ட் பேஸ் ஆக்ட் ஆச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா ஆம்போடெரிக் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பிரான்ஸ்டர் பேஸ் இன் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் இருக்கு. இதுல எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்க, ஹைட்ரஜன் ஆக்சலேட் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் ஆக்சலேட்ல இது என்னவா மாறி இருக்கு? ஹைட்ரஜன் ஆக்சலேட் டைரக்டா ஆக்சலேட் அயானா மாறி இருக்கு. அப்போ ஒரு ஹைட்ரஜனை அது டொனேட் பண்ணிருக்கு. ஹைட்ரஜனை டொனேட் பண்ணிச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆசிட்ல இருந்து வந்த ஆக்சலேட் அயானை நம்ம என்ன சொல்லுவோம்? காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இந்த பாஸ்பேட் அயான் என்னவா மாறி இருக்கு? பாஸ்பேட் அயான் ஹைட்ரஜன் பாஸ்பேட்டா மாறி இருக்கு. அப்ப ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிருக்கு. ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா, ஹைட்ரஜன் அயான் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது பேஸ்னு சொல்லுவோம். அந்த பேஸ்ல இருந்து அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? காஞ்சுகேட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்க, the பிரான்ஸ்டர் பேசஸ்னு கேட்டிருக்காங்க. பிரான்ஸ்டர் பேசஸ் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. பாஸ்பேட் அயான் ஒரு பேசஸ், அடுத்தது ஆக்சிலேட் அயான் ஒரு பேசஸ். ஓகே, ரெண்டு பேசஸ் இருக்கு. இங்க ரெண்டு எங்க ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. இந்த சி ஆப்ஷன்ல இருக்கு. பாஸ்பேட் அயான் இருக்கு, அடுத்தது ஆக்சிலேட் அயான் இருக்கு. ரெண்டுமே பேஸ். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். the conjugate base of ஹைட்ரஜன் பாஸ்பேட், டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அயான் இருக்கு. இதுல காஞ்சுகேட் பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த காஞ்சுகேட் பேஸ் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து பேஸ் கேட்டிருக்காங்கன்னா இது என்னவா ஆக்ட் ஆகுது? ஆசிட்டா ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்போ நம்ம இந்த ரியாக்ஷன் எழுதலாம் பாருங்க. இப்போ ஹைட்ரஜன் இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு H பிளஸ் டொனேட் பண்ணிருக்கு. சரியா? அப்போ டொனேட் பண்ணிருக்கு அப்படின்னா இது என்னவா மாறும்? HPO4 2 மைனஸா மாறும். ஏன்னா ஒரு H பிளஸ் லாஸ் பண்ணிச்சுன்னா ஒரு மைனஸ் சார்ஜ் அதிகமாகும். ஓகே, அப்போ அதிகமாகிடுச்சுன்னா HPO4 2 மைனஸா மாறுச்சு. இதுதான் இது ஆசிட் அப்படின்னா அந்த ஆசிட்ல இருந்து வந்த சப்ஸ்டன்ஸ் என்னவா மாறும்? காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஏ ஆப்ஷன். இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, H2PO4 மைனஸ் வாட்டர்ல நம்ம டிசால்வ் பண்றோம். ஓகே, வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது இப்போ இந்த காம்பவுண்டோட பேஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா அப்போ இது என்ன ஆக்ட் ஆகும்? ஆசிட்டா ஆக்ட் ஆகும். அப்போ இங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது
இங்க வாட்டர்ல ஆக்சிஜன் லோன் பெற டைரக்டா இந்த H பிளஸ் அட்டாக் பண்ணும். அப்போ அந்த வாட்டர் என்னவா மாறிடும்? ஹைட்ரோனியம் அயானா மாறிடும். ஓகே, இப்போ H பிளஸ் டொனேட் பண்ணிச்சுன்னா அது HPO4 2 மைனஸ். ஏன் மைனஸ்ல இருந்து 2 மைனஸா மாறி இருக்குன்னா H பிளஸ் டொனேட் பண்ணிச்சுன்னா ஒரு பிளஸ் சார்ஜ் கம்மி ஆகுதுன்னா அப்போ மைனஸ் அதிகமா இருக்கும், 2 மைனஸ். ஓகே, பிளஸ் கம்பேர் பண்ணும் மைனஸ் அதிகமா இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க. One of the following pieces act as both Bronsted acid and base. ஓகே, இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 ஆப்ஷன்ல எது Bronsted ஆசிட்டாவும் பேஸாவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல வந்து ஒரு H பிளஸ் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும் பார்க்கலாமா? ஒரு H பிளஸ் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது என்னவா மாறும்? H3PO3, அதாவது ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிட்டா இருக்கும். இதே இதுல 2 மைனஸ் இருக்கா? அப்ப 2 மைனஸ் இருந்தா 2 H பிளஸ் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது என்னவா இருக்கும்? அது H3PO3. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் H3PO2 இருக்கும். ரெண்டாவது H3PO3 இருக்கும். மூணாவது ஆப்ஷனை பாருங்க, 2 மைனஸ் இருக்கு. அப்போ இது 2 H பிளஸ் அக்செப்ட் பண்ணா என்னவா மாறும்? H3PO4 மாறும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஈஸியா நம்ம சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏ நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைபோ பாஸ்பரஸ் ஆசிட். ஓகே, ஹைபோ பாஸ்பரஸ் ஆசிட். இதே பி ஆப்ஷன் என்னது பாருங்க? ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிட். பாஸ்பரஸ் ஆசிட். இதே சி ஆப்ஷன் பாருங்க, ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட். பாஸ்போரிக் ஆசிட். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட் வந்து ட்ரைபேசிக் ஆசிட், பாஸ்பரஸ் ஆசிட் வந்து டைபேசிக் ஆசிட், ஹைபோ பாஸ்பரஸ் ஆசிட் வந்து மோனோபேசிக் ஆசிட் தெரியும். எப்படின்னு சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹைபோ பாஸ்பரஸ் ஆசிட் ஸ்ட்ரக்சரை பாருங்க. அதுல ஒரே ஒரு OH தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் டைரக்டா சென்ட்ரல் ஆட்டத்தோட அட்டாச் இருக்கும். இந்த பாண்ட் அவ்வளவு ஈஸியா கிளீவேஜ் ஆகாது. அப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரானிட்டி 3.5, ஹைட்ரஜனுக்கு 2.1. ஸோ எலக்ட்ரானிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரானிட்டி டேம். அப்போ இந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் உள்ள பாண்ட் ஈஸியா பிரேக் ஆகி இந்த H பிளஸ் ஈஸியா வெளியே வந்துடும். அப்போ ஒரே ஒரு H பிளஸ் தான் வரும். அதனால இது மோனோபேசிக் ஆசிட் சொல்றோம். இதே மாதிரி H3PO3 பாருங்க, இதுல 2 OH இருக்கு. அப்ப 2 OH இருக்கு. அப்ப இந்த 2 H பிளஸ் வெளியே வரும். அப்ப 2 H பிளஸ் வெளியே வந்துச்சுன்னா அது நம்ம என்ன பேசிக் சொல்லுவோம்? டைபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட் பாருங்க, 3 OH இருக்கு. அப்போ 3 OH இருந்துச்சுன்னா இங்க ஒரு H பிளஸ் அயான், இங்க ஒரு H பிளஸ் அயான், அதுக்கப்புறம் இங்க ஒரு H பிளஸ் அயான். அப்போ 3 H பிளஸ் வெளியே வரும். அப்போ இது என்ன பேசிக் சொல்லுவோம்? ட்ரைபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ மோனோபேசிக் ஆசிட் ஆல்ரெடி இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க, ஆல்ரெடி ஒரு H பிளஸ் டொனேட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனும் H பிளஸ் வெளியே வருமா? வெளியே வராது. அப்போ இது ஒன்லி H பிளஸ் அக்செப்ட் தான் பண்ண முடியும். அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு என்னவா மாறலாம்? ஹைபோ பாஸ்பரஸ் ஆசிட்டா மாறலாம். ஆனா இந்த H2PO2 மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனை டொனேட் பண்ண முடியுமா அப்படின்னா டொனேட் பண்ண முடியாது. அப்போ இது ஒன்லி பேஸா மட்டும்தான் ஆக்ட் ஆக முடியுமே தவிர இது H பிளஸ் டொனேட் பண்ணி உங்களுக்கு அது என்னவா மாற முடியாது? HPO2 2 மைனஸா மாற முடியாது. ஓகே, ஏன் மாற முடியாதுன்னா அது மோனோபேசிக் ஆசிட், ஒன்லி ஒரே ஒரு H பிளஸ் அயனை தான் டொனேட் பண்ண முடியும். அப்போ இது ஒன்லி பேஸ் தான் ஆக்ட் ஆக முடியும். இங்க क्वेश्चन பாருங்க, ஆசிட் பேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது பேஸா ஆக்ட் ஆக முடியுமே தவிர ஆசிட்டா ஆக்ட் ஆக முடியாது. அதே மாதிரி பாருங்க, H3PO3ல ஆல்ரெடி அது டைபேசிக் ஆசிட், அதுல 2 மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 2 H பிளஸ் டொனேட் பண்ணிட்டு இன்னும் இருக்கக்கூடிய H பிளஸ் டொனேட் பண்ண முடியுமா? இந்த பாண்ட் பிரேக் ஆகாது. ஓகே, அப்போ மறுபடியும் H பிளஸ் டொனேட் பண்ண முடியாது. அப்போ இதுவும் உங்களுக்கு H பிளஸ் டொனேட் பண்ணி என்னவா மாற முடியாது? PO3 3 மைனஸா மாற முடியாது. ஓகே, அப்போ இது ஒன்லி பேஸா மட்டும்தான் ஆக்ட் ஆகுமே தவிர ஆசிட்டா ஆக்ட் ஆகாது. ஓகே, ஏன்னா இது டைபேசிக் ஆசிட், 2 H பிளஸ் தான் டொனேட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி 2 H பிளஸ் டொனேட் பண்ணிட்டு. ஓகே, அதே மாதிரி அடுத்து பாருங்க, HPO4 2 மைனஸ். இது எத்தனை H பிளஸ் டொனேட் பண்ணிருக்கு? 2 மைனஸ் இருக்கு. அப்ப 2 மைனஸ் இருக்குன்னா 2 H பிளஸ் தான் டொனேட் பண்ணிருக்கு. இது ட்ரைபேசிக் ஆசிட். அப்ப இன்னொரு H பிளஸையும் அதெல்லாம் டொனேட் பண்ணி அது என்னவா மாற முடியும்? PO4 3 மைனஸா மாற முடியும். பாஸ்பேட் அயானா மாற முடியும். ஓகே, அப்போ இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு H பிளஸ் டொனேட் பண்ணி PO4 3 மைனஸாவும் மாற முடியும். அதே H பிளஸ் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா H2PO4
மைனஸாகவும் மாற முடியும், டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டாகவும் மாற முடியும். ஓகே, அப்போ H+ டொனேட் பண்ணிச்சுன்னா அது என்னவா ஆக்ட் ஆகும், ஆசிட் ஆக்ட் ஆகும். H+ அக்செப்ட் பண்ணிச்சுன்னா பேஸ் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த சி ஆப்ஷன் தான் உங்களுக்கு பிரான்சர் ஆசிட்டாகவும் பேஸாகவும் இருக்க முடியும். ஓகே, அடுத்த 4th கொஸ்டின் பாருங்க. The conjugate base of OH- ion. இந்த OH- ion வந்து இங்க இப்ப ஆசிட். இந்த OH- ion ஆசிட்டோட கான்ஜுகேட் பேஸ் என்னன்னு கேட்டிருக்கோம். ஓகே, இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த OH- ஓட கான்ஜுகேட் பேஸ் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சா ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். Thank you.